அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வமான அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை என தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு போன்ற கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கை தொடர்பாக உரிமை இயக்கம் உள்ளிட்ட சங்கங்களுடன் சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகையில் ஆணையர் சமீரன் தலைமையில் அரசு சார்பில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதனிடையே முதலமைச்சர் விஜயை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டினர். 3 நாட்களாக உழைப்போர் உரிமை சார்பில் பணி நிரந்தர கோரிக்கை, மகப்பேறு விடுப்பு, சம்பளத்துடன் கூடிய வார விடுப்பு, கழிப்பறை வசதி, ஓய்வறை வசதி உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 3 நாளா போராடிட்டு இருக்கோம். இது கொடுக்கணுன்றதுக்கு தான் இப்ப வரைக்கும் நாங்க ட்ரை பண்றோம். இது வரைக்கும் எங்களை முதலமைச்சர் சந்தித்து பேசுவதற்குண்டான நடைமுறையை அவர்கள் எடுக்கவில்லை. இப்ப இங்க இருந்து நான் தகவலை பரிமாறன்னு இவர் சொல்லியிருக்காரு. இவர் தரப்புல பாசிட்டிவான விஷயங்கள் வருதே தவிர அரசு தரப்புல இருந்து இதுவரை எங்களோடு யாரும் அபிஷியலா பேச்சுவார்த்தை நடத்தல.